தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலில் ஆடி மாத 5வது சனிக்கிழமையை ஒட்டி குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம் விஜயசங்கர், விவரங்கள். மாவட்டம் சின்னமனூர் அருகே அமைந்துள்ளது குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவில். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் சனீஸ்வரனுக்காக அமைந்துள்ள தனி கோவிலாகும். திருநாளாறு போன்ற பிற பரிகார தலங்களில் சனீஸ்வரனுக்கு தனி பிரகாரம் மட்டுமே உண்டு. இங்கு சனீஸ்வரனே மூல கடவுளாக கருவறையில் வீட்டிருப்பது மிக சிறந்த ஒன்றாகும். இங்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தங்களை தனிதோஷ நிவர்த்திகளுக்காக பரிகாரம் செய்து செல்கின்றனர். ஆடி மாதம் சனீஸ்வரனுக்கு மிகுந்த விசேஷ மாதம் என்பதால் இங்கு கடந்த 4 சனிக்கிழமை வாரங்களில் திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆடி மாதம் நிறைவு நாள் சனிக்கிழமை என்பதால் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக இன்று குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று காலையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு குவிந்தவனம் உள்ளதால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்பே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கால்நடையாக நடந்து வந்த பக்தர்கள் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சனிதோஷம் உள்ளவர்கள், சனிதீசை நடப்பவர்கள் மற்றும் ஏழரை சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சுரபி நதியில் நீராடி நல்லெண்ணெய் தீபம் விட்டு மண்ணால் செய்த காக வாகனத்தை தலை சுற்றி எறிந்து பரிகாரம் செய்து வருகின்றனர். மேலும் முடிக்காணிக்கை செலுத்தியும் பரிகாரம் செய்து வருகின்றனர். சனீஸ்வரனுக்கு உகந்த எல் சாதம் படைத்தும் பரிகாரங்கள் செய்து வருகின்றனர். இன்று காலையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்து வருவது மட்டுமின்றி 100 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் சிறப்பு கட்டணங்களிலும் ஏராளமானவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதுடன் பக்தர்கள் ஆங்காங்கே தீபமிட்டு எல் தீபமிட்டு வழிபடுவதால் அசம்பாவிதம் ஏற்படுவது நடைபெறாமல் இருப்பதற்காக தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.